நம்முடைய பூமியும் ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளியான குண்டும் ஒன்றாக புறப்பட்டால் எது சூரியனை சீக்கிரமாக அடையும்? பொதுவாக ஒரு துப்பாக்கி வெடிக்கும் போது அதிலிருந்து வெளியேறும் தோட்டாவை நாம் பார்க்க முடியாது. அவ்வளவு அசுர வேகத்தில் பாய்ந்து இலக்கை தாக்கும். ஒரு துப்பாக்கி தோட்டாவின் வேகம் எவ்வளவு தெரியுமா? ஒரு சாதாரண துப்பாக்கியை வெடித்த அடுத்த வினாடி, அதாவது ஒரு வினாடி நேரத்துல அந்த குண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கும். இதே வேகத்தில் அந்த குண்டு பயணம் செய்தால் 1 மணி நேரத்தில் சுமார் 4500 கிலோமீட்டர்கள் தூரத்தை கடக்கும். நம் சூரியனை சுற்றி வரும் இந்த பூமியின் வேகம் எவ்வளவு தெரியுமா? நாம் வாழும் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த வேகம் ஏற்கனவே சொன்ன துப்பாக்கி குண்டின் வேகத்தை விட பல பல மடங்கு அதிகம் என்பது பலருக்கும் தெரியாது. அதாவது துப்பாக்கி குண்டு ஒரு வினாடியில் 1 கிலோமீட்டர் வேகம் செல்லும். ஆனால் நம் பூமி ஒரு வினாடியில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இதை 1 மணி நேரத்திற்கு கணக்கிட்டால் சுமார் 1,07,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. இன்னொரு கால்குலேஷன் பார்ப்போம். இந்த துப்பாக்கி குண்டு வேகத்தில் நாம் பூமியிலிருந்து பயணம் செய்தால் சூரியனை அடைய சுமார் 4.5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் பூமியின் வேகத்தில் பயணம் செய்தால் சூரியனை 58 நாட்களில் அடைந்து விடலாம். அவ்வளவு வேகம். இப்போது இந்த வினாடி நேரத்தில் நாம் அனைவரும் பூமி மீது அமர்ந்து கொண்டு ஒரு துப்பாக்கி குண்டின் வேகத்தை முந்திக் கொண்டு பயணம் செய்கிறோம் என்பதை நம்ப முடிகிறதா? இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நம்ம பியாண்ட் யுவர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.